அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது போக்சோ புகார் வந்தால் 4 நாட்களில் இடைநீக்கம் செய்யப்படுவர் என்றும், புகாருக்குள்ளாகும் ஆசிரியர்கள் 4 நாட்களில் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் மீது போக்சோ புகார் வந்தால் 4 நாட்களில் இடைநீக்கம் செய்ய புதிய நடைமுறையை பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் மீது போக்சோ சட்டத்திற்கு உட்பட்ட புகார்கள் வந்தால் அவர்களை 4 நாட்களுக்குள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையினுடைய அடிப்படையில் மாணவர்களுக்கு எதிராக பாலியல் தொல்லை அல்லது தாக்குதல் சம்பந்தப்பட்ட புகார்கள் வந்தவுடன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஒரு முதற்கட்ட விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் 4 நாட்களில் இடைநீக்கம் நடைமுறைக்கு வரும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது போலீசார் மேற்கொள்ளக்கூடிய சட்ட விசாரணைக்கு இணையாக நடைபெறும் என்றும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை குறிப்பிட்டிருக்கிறது. இந்த எஸ்ஓபி, இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது தனியார் பள்ளி ஊழியர்களுக்கு பொருந்தாது என்றும், அரசு பள்ளி ஊழியர்களுக்கான ஒரு ஒழுங்காற்று நடவடிக்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு துல்லியமான கால வரையறைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் 3 மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும் என்றும், இந்த காலக்கெடு பின்பற்றப்படாவிட்டால் ஒழுங்காற்று அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு விதிகள் இந்த பள்ளிக்கல்வித்துறை விதித்திருக்கக்கூடிய இந்த அரசாணையின் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.